பிரைஸ் தி லார்ட். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவர் அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்கு முதலாவது அனுப்புறாருன்னா குணமாக்க, விடுதலை. அந்த ஆண்டோருடைய வார்த்தை வந்ததுனாலே கண்டிப்பா சுகமாக தான், கண்டிப்பா ஒரு விடுதலைக்காக தான். ஆண்டோருடைய வாயிலிருந்து கெட்டதே வராது, தவறானதே வராது. ஆண்டோருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை நமக்காக வரணும். அப்போ ஆண்டவரை தேடுனா யாரா இருந்தாலும் பிழைப்பாங்க. அவர் வார்த்தை, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி எப்பேற்பட்ட அழிவா இருந்தாலும் அதுல இருந்து அவர் தப்பு வைக்கிற தேவன். ஆண்டவரை தேடுனா கெட்டு போயிருவோமா, அழிஞ்சு போயிருவோமா நம்ம நினைக்கிறோம். இல்ல, நான் நிறைய பல வகையில நொறுக்கப்பட்டு மரண கட்டுகள்ல நான் போராடிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு சூழ்நிலையில இருக்கும்போது ஜாதகம்லாம் பார்க்கும்போது நல்ல நேரம் கிடையாது, ராசி இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா ஆண்டவரை தேடி பார்க்கும்போது ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை என்ன உயிர்ப்பிச்சுது. என் வாழ்க்கையில அந்த அழிவுல இருந்து கர்த்தர் தப்புவித்தார். அதை தாவீது ராஜா வாழ்க்கையிலையும் அநேக காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை அவர் அழகா சொல்லுகிறார். இன்னைக்கு யாராவது இதே மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? இந்த ஆபத்துல இருந்து யார் என்ன தப்புவிக்க முடியும்? இந்த அழிவுல இருந்து யார் என்ன தப்புவிக்க முடியும்? கடன் பாரத்தோடு, ஒருவேளை வியாதியோடு, போராட்டத்தோடு, மந்திர கட்டுகளின் நிமித்தம் அழிஞ்சு போயிருவோமோ நீங்க எனக்கு நிக்கிறீங்களா? அவருடைய ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் அது உங்களை உயிர்ப்பிக்கும், அது உங்களை வாழ வைக்கும், அது உங்களை ஜீவனோடு பாதுகாக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேளையில தமது வசனத்தை அனுப்பி ஆண்டவரை நீர் குணமாக்குகிற தேவன். ஆண்டவரை, இந்த வேளையில நீர் குணமாக்குகிறத ஒவ்வொருவரும் பார்க்கணும். வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் ரத்தம் அந்த வேளையில இறங்கட்டும், பரிசுத்த ரத்தம் அந்த வேளையில இறங்கட்டும், வல்லமையின் ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரை, என்ன நோக்கத்தோடு இன்னைக்கு ஆண்டவரை உங்களை தேடுகிறார்களோ, ஆண்டவரை, அவர்கள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். யாரா இருந்தாலும் ஆண்டவரை உங்களை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுகிறவர்கள் மேல தேவ வல்லமை அந்த வேளையில இறங்கட்டும், பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, அந்த அழிவுக்கு நேராய் கொண்டு ஓடுகிற தற்கொலையின் கட்டுகளை அறுத்து எறிகிறேன், கண்ணிகளை அறுத்து எறிகிறேன், வியாதியின் கூறுகளை இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறேன். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் ஆண்டவரே புறப்படுகிற புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உயிர்ப்பிக்குமே அதே வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, கட்டுகள் கண்ணிகளை இப்பொழுது அறுத்து எறிகிற இயேசுவின் நாமத்தினால தற்கொலை ஆவிகள் விலகுவதாக. வியாதியின் கூறுகளை இயேசுவின் நாமத்தினால முறித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் விடுதலையாக்குகிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் சுகம் கொடுத்ததற்காய், விடுதலை கொடுத்ததற்காய், தப்புவித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.